சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரத்னமணி சார் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்கிற மருத்துவர் ரத்னமணி மதுரையிலிருந்து பேசுறேன். சிவசிவ அன்பே சிவம் ட்ரஸ்ட் மூலமாக இந்த சுவை மற்றும் உணவு மருத்துவம் அப்படின்ற வகுப்பு இன்னைக்கு 15வது வகுப்பு ஆரம்பிக்குது. ஸோ ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ இன்னைக்கு திருப்பி அதே விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பார்த்தா ஒரு 14 மாசமாக பார்த்துருக்கோம். உணவு, அதாவது இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கணும். சுவை, அந்த இனிப்பு சுவை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த இனிப்பை வந்து எந்த அளவுக்கு கையாளுறாங்க அப்படின்றத அங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இனிப்பு எந்த அளவுக்கு இங்க ஆளுமை செய்கிறது அப்படின்ற விஷயமும் நம்ம இங்க இருக்கோம். அந்த இனிப்பு அப்படின்ற விஷயத்துல நம்ம யூஸ்வலா பார்த்தா இங்க வந்து டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயமா தான் அங்க நோய் நிலையில பார்க்குறோம். சரியா? அந்த இனிப்பு அப்படின்றது நோய் நிலையில டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது. அதுல வந்து சிறுநீரக நோயாளிகள் அப்படின்ற ஒரு உறவுல வருது. அடுத்து வந்து கருப்பை நோயாளிகள் அப்படின்னு வருது. அதாவது இது 2 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அதாவது கருப்பை அப்படின்றவனே பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இங்க வந்து ஆண்களுக்கு விந்து அப்படின்ற ஒரு அந்த சுக்கிலம் சுரோனிதம் அப்படின்ற 2 விதத்திலையும் இந்த இனிப்பு வந்து சுவை வந்து வருது. சரியா? அப்ப இந்த இனிப்பு சுவை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். போன தடவை ஒரு பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த புரதம் அப்படின்னு பார்ப்போம். புரதம்னா இனிப்பு. நம்ம சுவை அடிப்படையில வந்து புரதம் அப்படின்றத வந்து நம்ம இனிப்புன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த இனிப்பு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுங்க? இனிப்பு ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். இனிப்புனா விஷம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதாவது பாம்போட விஷம் இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தமான புரதம். பாம்பு கடிச்சது, இப்போ ஒரு குளவி கொட்டுது, ஒரு தேனீ கொட்டுது, ஒரு வண்டு கடிக்குது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அது வெளியிடக்கூடிய ஒரு அந்த திரவம் அப்படின்றது வந்து முழுமையான சுத்தமான ஒரு புரதம். அந்த புரதம் என்ன செய்யுது, நம்ம வந்து ரத்தத்துல வந்து கலந்த உடனே அதிகப்படியான புரதம் இல்லையா, அதாவது ஹீமோகுளோபின் அப்படின்ற நம்ம ரத்தம் வந்து புரதம் மற்றும் இரும்பு 2 விதத்துல ஆனது. அதான் நம்மளோட ரத்தம். ஹீம் அப்படின்னா வந்து என்னது, இரும்பு. குளோபின் அப்படின்னா அது புரதம். அப்ப இரும்பு மற்றும் புரதம் 2ம் சேர்ந்த கலவை தான் ரத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ரேஷியோல போயிட்டே இருக்கும். இரும்பு புரதம் அப்படின்ற ஒரு ரேஷியோல போயிட்டே இருக்கு, ரத்தமா போயிட்டே இருக்கு. அப்ப ஒரு விஷ வன் ஒரு விலங்குகள், அதாவது பறவைகள் இந்த இடத்துல கடிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதனோட வாயில இருந்து சுரக்கக்கூடிய அந்த புரதம், அந்த முழுமையான புரதம் வந்து நமக்கு ரத்தத்துல கலக்கும் போது எக்ஸ்ட்ரா புரதமா உள்ள வந்து நிக்குது. சரிங்களா? அப்ப எக்ஸ்ட்ரா புரதம் நேரடியாக ரத்தத்துல கலக்கும் போது அங்க ரத்தம் வந்து ஒரு ஸ்தம்பித்தல் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டாய வச்சு என்ன செய்யும், டக்குன்னு நின்றும் இல்லையா? அந்த மாதிரி பிளட் வந்து டக்குன்னு போகாது, நின்றும். அப்ப இங்க வந்து கோயாகுலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தம் உறைதல் தன்மை இங்க அதிகமாயிடும். அப்ப ரத்தம் உறைதல் தன்மை இங்க அதிகம் ஆகுதுன்னா அதற்கு அடுத்த இடத்துல ரத்தம் என்ன செய்யாது, போகாது. அப்ப ரத்தம் தான் என்ன செய்யுது, காற்றை, அதாவது ஆக்சிஜனை மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்கிறது. அப்ப இந்த ரத்தம் அடுத்த இடத்துக்கு நகலல அப்படின்னா அங்க உடலுக்கு தேவையான, உறுப்புகளுக்கு தேவையான, அந்த மூளைக்கு தேவையான காற்று என்ன செய்யாது, ஒரு செல்லுக்கு தேவையான காற்று போகலைன்னா அந்த செல் என்ன செஞ்சிடும், இறக்க ஆரம்பித்து விடும். அதனாலதான் நமக்கு வந்து டக்குன்னு காத்து இல்லைன்னா மயங்கிடும் இல்லையா, அதேதான் இங்க நடக்குது. இல்ல காற்று இல்லைன்னா மயங்க வந்துடும். அப்ப இந்த விஷயம், இந்த புரதம் அப்படின்ற விஷயம் விஷம்னு சொல்லக்கூடிய காரணம் தான். புரதம் தான் கரு உற்பத்திக்கு முக்கியமான காரணமா இருக்குது. சரிங்களா? ஆனா இந்த புரதம் தான் அந்த கருவை அழிப்பதற்கு உண்டான முக்கிய காரணமாகவும் இருக்குது. அதாவது ஆவதும் புரதம் தான், அழிப்பதும் புரதம் தான். சரியா? நீங்க வந்து இப்ப புரதம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கரு உற்பத்திக்கு சரியாகுதுன்னு பாக்குறோம், அதான் உற்பத்தி. ஆனா இதே இது ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் சுக்கிலம் அல்லது சுரோனிதத்தை இழந்துதான் இறக்கிறான். சரியா? அங்க வந்து அங்க என்னது, அதிக நீர் போயிடும், அதிக மலம் போயிருது. அப்ப இந்த 2 விஷயமும் அந்த இறக்கும் தருவாயில் உள்ள நபர்களுக்கு நடந்த பின்னுதான் அவங்க வந்து இறக்குறாங்க. இது பெரும்பாலும் 99% நடக்குது. சரிங்களா? அப்ப 2 தான் ஒரு உயிர் உருவாவதற்கும் உயிர் இழப்பதற்கும் முக்கியமான காரணமாக இருக்கு.
அப்ப இதை எந்த அளவுக்கு நாம வந்து கவனமா கையாளணும் அப்படின்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி கேஸ் அப்படின்றது, அதாவது குழந்தை பேரின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இப்ப நாட்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இப்ப நான் ஸ்டேட்ல கூட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்லா ஸ்டேட்லயும் வந்து குழந்தை பிறப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் குழந்தை பிறப்பு இல்ல, கம்மியா இருக்கு. ஏன்? அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்து பிரகாரம் ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்குது. இது எப்படின்னா, நான் வந்து சின்ன குழந்தையா வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்துல இந்த அதாவது என்னது காண்டம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்ப நடந்தது. அப்ப வந்து விகரசா நடந்துச்சு. அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல அந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இதனால அடுத்த யங் ஜெனரேஷன் வந்து அதிகப்படியான குழந்தைகளை பெருக்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை குறைஞ்சிட்டே வருது. இப்ப எல்லாரும் ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த ஒரு குழந்தைக்கு ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. எல்லாரும் செயற்கை கருத்தரிப்புதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி இந்த அங்க அந்த விஷயத்துக்கு அவ்வளவு தூரம் போகணும்? மத்த எல்லாருமே வந்து இதுவரைக்கும் நம்மோட ஜெனரேஷன்ல நம்ம 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா இப்ப நமக்குன்னு வரும்போது அது ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. ஏன்? இந்த விஷயத்த யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய பண்ணிருப்பாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆனா அதை நோக்கிய ஒரு விஷயத்துக்கு போகல இன்னும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். முழுமையா அதோட அந்த ஆராய்ச்சிக்கு உள்ள போகல. அப்ப இங்க என்ன நடக்குதுங்க? அதாவது நம்மளுடைய உணவு தான் அங்க விஷயமே. நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஒரு சுவையை கொண்டது. முக்கியமா 6 சுவைகள் கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். 6 சுவை, அறுசுவை அப்படின்னு சொல்லக்கூட அந்த அறுசுவையில சரியா, இந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயம், உணவுல இனிப்பு அண்ட் காரம், அப்புறம் இனிப்பு உப்பு, இனிப்பு உப்பு காரம், இந்த 3 தான் ஒரு சைக்கிள்ல வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். சரியா? இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உடல் உறுப்புகள்ல பார்க்கும்போது வந்து சிறுநீரகம் அது வந்து இனிப்புன்னு நம்ம சொல்றோம். பெருங்குடல் அப்படின்றத வந்து காரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? உப்பு அப்படின்றது இருதயம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது பூதத்துல வந்து அந்த மாதிரி சொல்லுவோம். பஞ்சபூதங்கள்ல இனிப்புன்றது நீர்பூதமாகவும், உப்புன்றது அதாவது இருதயம் அப்படின்றது வந்து நெருப்பு பூதமாகவும், பெருங்குடல் அப்படின்றது காரம் சுவை அவர் சொன்னாலும் அது வந்து காற்று பூதமாகவும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த விஷயம் இப்ப நீங்க ஒரு அதான் இனிப்புன்னு வரும்போது இருதயம் சிறுநீரகம், அதாவது சிறுநீரகம் அப்படின்றது வந்து காமனான ஒரு விஷயம். அது ஆண்களுக்கு அப்படின்னு போகும்போது விந்துப்பை அப்படின்னு அதுவும் சேர்ந்து வந்துடும். பெண்களுக்கு அப்படின்றது கருப்பை அப்படின்னு வரும். சரியா? இப்ப கருப்பையில தான் நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை காமிக்குது. அதுவும் ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினைப்பை, கருப்பை சினைப்பை, இந்த 2 விதத்துலயும் நிறைய காமிக்குது. இப்ப இந்த 2யும் வந்து ஈஸியா கட் பண்ணி வெளிய எடுத்துடுறாங்க இப்ப. அது அப்படி விஷயம் நிறைய நடந்துட்டே இருக்குது. சரியா? அது சில விஷயங்கள் இருக்குது. ஆனா அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அதை வெளியேற்ற முயற்சியில நடந்துட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இருக்கு. ஆனா குழந்தை பேரு அதுக்கே வந்து இந்த கருப்பை தயாரா இல்ல அப்படின்னும் போது என்ன செய்யறது? இப்ப இங்கதான் வந்து இந்த 3 சொன்னோம் இல்லையா? இனிப்பு, காரம், உப்பு அப்படின்ற ஒரு விஷயம். சிறுநீரகம், இருதயம் அண்டு பெருங்குடல். அப்படின்ற இந்த 3 உறுப்புகள்ல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த பிரச்சனையை சரி செஞ்சா அது சரி செஞ்சிடலாமா? அப்படின்ற விஷயத்த இங்க பார்ப்போம். சரியா? உணவு அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம என்ன சாப்பிடுறோமோ அதனோட கழிவுகள் எங்க போகணும்? நீர்க்கழிவுகளா இருந்தாக சிறுநீர் பை மூலமாக வெளியேறணும். சரியா? இப்ப மலக்கழிவுகள் சாப்பிட்ட சாப்பாட்டோட திடக்கழிவுகள் எங்க வெளியேறணும்? மலக்குடல் வழியாக வெளியேறணும். சரியா? இப்ப எத்தனை பேருக்கு வந்து மலம் சரியா போகுது? நான் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே மலம் போயிடுறேன், எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்ற நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப இந்த மலம் போறதுலயே வந்து நிறைய தன்மைகள் இருக்கு. அதாவது மலம் வந்து என்ன நிறத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கணும். ஒண்ணு, முதல் விஷயம். அதாவது கோல்டன் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க கலர்ல இருக்கணும். ஆனா நிறைய பேரு மலத்தை பாக்குறதே அருவருப்பா இருக்காங்க. நம்ம மலம் தானே, நம்ம மலத்தை பாக்குறது என்ன தப்பு இருக்குதுங்க? ம்? அதை பாக்குறதே அருவருப்பு. அப்படி போகுதா? அதெல்லாம் போய் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு
பேஷண்ட் கேட்குறாங்க. சரியா? அந்த இதை பார்க்க சொன்னோம்னா கேட்குறாங்க. அப்ப இன்னொரு விஷயம், குழல் பிட்டு போல் வெளியேற வேண்டும். அதான் குழல் பிட்டு, இப்போ குழா புட்டுன்னு சொல்றோம்ல, எப்படி இருக்கு, ஒரே உருண்டையா டக்குன்னு வருது, அந்த மாதிரி வந்து போகணும். அதுவும் வந்து ஒரு ரொம்ப, அதாவது இப்ப மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா சாணம் போடும். நம்ம அதை கையில தொட்டு என்ன செய்வோம், எடுத்து கலக்கி வாசல் தெளிப்போம், எல்லாம் செய்வோம். இப்ப யானை சாணம் போடுது, யானை அந்த லத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது போடும்போது என்ன செய்வோம், அதை நம்ம போய் மிதிக்கிறோம், அதை காலில் எடுக்கிறோம், தொட்டு கும்புறோம், இவ்வளவு விஷயம் செய்யறோம். சரியா? ஆனா மனிதனோட மலத்தை யாராவது இப்படி செய்யறோமா? செய்யறது இல்ல. ஏன் செய்யறது இல்ல? ஆடு மாடு இந்த விஷயங்கள்லாம் வரும்போது என்ன செய்யறோம், அதெல்லாம் நம்ம உரத்துக்கு பயன்படுத்துறோம், அதை கையில தொட்டு நம்ம வேலை செய்யறோம். ஆனா மனிதனோட மலத்தை நம்ம தொடுறதுக்கு அருவருப்பா இருக்கும். நம்மளதே தொடுறதுக்கு அவ்வளவு அருவருப்பு பண்றோம். ஏன்? அதுதான் இந்த விஷயம். நாம இப்ப ஆடு மாடு மத்த விலங்குகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யுது, மனிதனை தவிர அதிகமான நல்ல உடல் உழைப்பு இருக்குது. அப்ப அந்த உடல் உழைப்பு இருக்குது, நல்ல, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது மலம் எப்படி இருக்கு, நீர் சத்து இல்லாமல், அதாவது ஒரே ஒரு உருண்டையா டக்குன்னு இப்படி வெளில வந்து கொண்டு. சரியா? அப்ப அந்த மலம் என்ன செய்யுது, வாசனை, அதாவது நாற்றம் அடிக்காம என்ன செய்யுது இருக்குது. எப்பவுமே ஒரு நாற்றம் அடிச்சா ஒரு சாக்கடை இனிமே தொடுவோமா? தொட மாட்டோம். சரியா? அப்ப அந்த சாணம், அதாவது மாட்டு சாணத்தை நம்ம எடுக்கிறோம், ஆட்டு புழுக்கை நம்ம எடுக்கிறோம், அதெல்லாம் எடுத்து என்ன செய்யுது, ஒரு வாசனை, அதாவது நாற்றம் இருக்கா? நாற்றம் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு நாம் மலம் கழிக்கும் பொழுது நாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு விளம்பரம் கூட வந்துட்டு இருக்கு பாருங்களா, ஒரு அப்பா ஒரு பையன் பார்த்து சொல்லுவாரு, அந்த பையன் டாய்லெட் போயிட்டு வருவான், அப்பா ஆயிடுச்சு அப்படின்வான். அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு, ஐயோ இவன் உள்ள போனா என்ன நடக்குமோ காதுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டிங்கா உள்ள போவார். அதாவது தன் குழந்தையோட மலத்தையே என்ன செய்றாங்க இவங்க வந்து ஒரு அருவருப்பா இது பண்றாங்க, அதை காமிக்கிறாங்க. அப்ப அதை செய்யறதுக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு பாக்கணும் இல்லையா? அந்த குழந்தை அப்படி போறான்னா, வாசனையோட அந்த ஒரு கடும் நாற்றத்தோட அந்த மலம் போகுதுன்னா, அந்த குழந்தைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்குல்ல, அந்த குழந்தைய நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க வளர்க்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மாதிரி குழந்தைகள் என்ன செய்யுது, அடுத்து ஒரு டீனேஜ் முடிஞ்சு ஒரு அடலசன்ஸ் வந்து ஒரு கல்யாணம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அதே கண்டிஷன்ல அப்படியே வளர்ந்துட்டே இருக்குங்க. அப்ப என்ன செய்யுது, இங்கதான் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ள வரும். அதை நம்மள பல பேர் வந்து என்ன செஞ்சிடும், அவாய்ட் பண்ணிடுறோம். அந்த மலத்தை கவனிக்கிறதுல தவறிடுறோம் நம்ம. இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, எனக்கு 4 தடவை நல்லா போகுது, காலகாலம் நல்லா போறேன் கேட்டா. சரியா? சாப்பிட்ட உடனே மலம் கழிச்சிருவாங்க. சரியா? இன்னும் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நான் எனக்கு வந்து இன்னைக்கு போகாத சார் நாளைக்கு போகும், இன்னும் 2 பேர் இன்னும் 2 நாளுக்கு கழிச்சா எனக்கு போகும். இன்னொரு காலையில ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதாவது பெருங்குடல் அப்படின்னா பெருங்குடலோட டைம் என்ன இருக்கு, 5 to 7 அப்படின்ற ஒரு டைம் இருக்கு. சரியா? அந்த 5 to 7 பயன்படுத்துறது இல்ல. 5 to 7க்குள்ள நீங்க மலம் கழிக்க போனீங்கன்னா மலம் என்ன செஞ்சிடும், ஒரே தடவையில மலம் முழுசா வெளில போயிடும். ஆனா நம்மள எத்தனை பேர் 5 to 7 மணிக்குள்ள எந்திக்கிறோம்? ஸ்கூல் போற குழந்தைகள்ல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அதுவும் பெண் குழந்தைகள். ஸ்கூலுக்கு 8 மணிக்கு வேன் வந்துடும். ஆனா நம்ம எங்க எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க பிள்ளைங்க? 7 7:15 வரைக்கும் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பல் விளக்குறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, இல்ல பாதி சாப்பிடல, வேன் கிளம்பிடுறாங்க. மலம் கழிச்சாங்களா? இல்ல. சரியா? இதே கண்டிஷன்ல அங்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல போனோடனே அங்க சொல்ற விஷயங்கள கவனம் இருக்க மாட்டேங்குது, குழந்தைகள் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது. அங்க சொல்ற விஷயங்கள்ல கவனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன கவனம் இருக்குது? பெருங்குடல் அப்படின்றது பெருமூளை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருக்கு. அது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பெருங்குடல் நல்லா இருந்தா, அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, மலம் நீங்க கழிக்கிறீங்கன்னா, ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, மலம் கழிக்கக்கூடிய உணர்வு வந்துருச்சு, ஆனா பஸ்ல இப்போதைக்கு இறங்க முடியாது. அப்படி இறங்கினாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஆனா இங்க என்ன செய்யுது, இங்க அர்ஜென்ஸ் ஆயிடுச்சு.
அவ்வளவு அர்ஜென்ட்டா இருக்குது. என்ன நடக்கும் உங்களுக்கு? உடம்பு பூரா வேர்த்துரும். ஒரு படபடப்பு தன்மை வரும். சரியா? இந்த 2 விஷயத்த உங்களால ஒரு நிலையில இருக்க முடியாது. இப்ப இந்த 2 விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? சிறுநீரகம், இருதயம், மலக்குடல், பெருங்குடல். இந்த 3ம் கம்பைன்டா வந்து நிக்குதுன்னு சொன்னேன். இப்ப மலம் போறதுல உங்களுக்கு சிரமம் வந்த உடனே என்ன செஞ்சிருது? இருதயம் என்ன செஞ்சது? படபடன்னு அடிச்சு உடல்ல வந்து உஷ்ணத்தை விரயம் பண்ணி என்ன செய்யுது? வெளியேற்றுது. அந்த வெளியேற்றின உஷ்ணத்தை சமன்படுத்துறதுக்காண்டி சிறுநீரகம் வேலை செஞ்சு என்ன செய்யுது? அதை கூல் பண்றதுக்காண்டி உடல் பூரா வந்து என்ன செய்யுது? நீரை வெளியேற்றுது. அப்ப ஒரு மலக்குடல்ல பெருங்குடல்ல ஒரு பிரச்சனை வரும்போது எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த 2 உறுப்புகள் வந்து சம்மந்தம் வருது பாருங்க. சிறுநீரகமும் இருதயமும் சேர்ந்து வேலை செய்யுது. அப்ப இதே நிலை கண்டினியூ ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சிறுநீரகமும் இருதயமும் பலம் இழந்து போயிடும். நம்ம அதாவது இருதய நோயாளிகளுக்கு என்ன சொல்லுவாங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அதாவது முக்கி என்ன செய்யக்கூடாது? மலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இருக்குமா மலம் போகக்கூடாது. ஏன்? அங்க முக்குனா அந்த ஹார்ட்ல வந்து ஒரு அழுத்தம் வந்து அங்க அதோட செயல்பாடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மலம் விலக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக் மாத்திரை இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்க என்ன செய்யணும்? அதாவது உணவை ஜீரணம் செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டா மலம் ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும். நாம அதை செய்ய மாட்டேன்றோம். ஜீரணத்துக்கு உண்டான வழியை பார்க்க மாட்டேன்றோம். மலம் வெளியில போகணும் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் சரியாயிருமா? அப்ப மலம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இருக்கிற மலத்தெல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தா மலபலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது உடம்புக்குள்ள. அப்ப மலம் கொஞ்சமாவது இருக்கணும். அதாவது உறவு ஊத்துறதுக்கு கொஞ்சம் தயிர் வேணுமா? கொஞ்சோண்டு தயிர் வேணும். இந்த குடலுக்கு என்ன செய்யணும்? அதோட சத்துக்கு வேணும்னா கொஞ்சம் மலம் இருக்கணும் அதுல. அது இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுச்சுன்னா இங்க என்ன நடக்குது? குடலுக்குள்ள உள்ள அந்த மைக்ரோ வில்லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் உறிஞ்சிகள் எல்லாமே அதனுடைய தன்மை இழந்துரும். அப்ப குடல் உறிஞ்சிகள் அப்படின்ற ஒரு தன்மை அங்க கெட்டு போனச்சுன்னா அந்த குடல் உறிஞ்சிகள் அப்படின்ற பேரை என்ன செய்யுது? உறிஞ்சிகள் அப்படின்னா ஒரு விஷயத்த உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை என்ன? அங்க உள்ள நீர், அதாவது மலம் கழித்தல் போக மலத்தில் உள்ள வேஸ்ட் அந்த திப்பியை முழுசா வெளியே தள்ளிட்டு மீதம் உள்ள நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த மைக்ரோவில்லேஜ்க்கு இருக்கு. இங்கதான் அந்த புரதம் அப்படின்ற ஒரு விஷயமும் உற்பத்தி ஆகுது. இங்கதான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. ஆரம்பமாகுது. உற்பத்திக்கான ஆரம்பமே இந்த மலக்குடல் தான், பெருங்குடல் தான். அப்ப இந்த பெருங்குடலை நீங்க சுத்தம் செய்யாம, பெருங்குடலுக்கு சரியானபடி உணவு கழிவுகள் வராம நீங்க செஞ்சீங்கன்னா இது என்ன செய்ய முடியாது? இந்த நீரை புரதம் உற்பத்தி செய்யணும். புரதம் வந்து சிறுநீரகம்னு சொன்னேன். அப்ப சிறுநீரகம் நல்லா இருக்குமா? அதை தொடர்ந்து அந்த இருதயம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப சிறுநீரகம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்ன செய்யுது? நம்முடைய கருவை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய காரணமா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம தாய் தந்தையிலிருந்து வரக்கூடிய முக்கியமான சத்துக்கள், அதாவது ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜெனட்டிக்கல் சத்துக்கள் எல்லாமே இங்கதான் வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். அந்த ஸ்டோரேஜை நம்ம வந்து சரியா பாதுகாக்கணும். சரியா? இன்னொரு விஷயம் இதுல வந்து உடல இன்னொரு இடைச்செருகல் கிடையாது. இப்போ நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி மூச்சு விட முடியும்? மூச்சு உள்வாங்குதல் அப்படின்றது இருதயம் நல்லா இருந்தா தான் மூச்சு நல்லா உள்வாங்க முடியும். சரியா? அதுலயும் இன்னொரு விஷயம், சிறுநீரகம் நல்லா இருந்தா தான் அடி வயிற்று வரைக்கும் மூச்சு உள்ள போயிட்டு மேல வரும். உங்களால ஒரு தம் கட்ட முடியும். இல்லைன்னா மேல் மூச்சு மட்டும்தான், இங்க இங்க கழுத்து வரைக்கும் மட்டும்தான் என்ன செய்யும்? மூச்சு விடுவீங்க. இதுக்கு கீழே மூச்சு போகாது. எப்ப நீங்க அடிவயிறு வரைக்கும், ஒரு குழந்தை நீங்க படுத்திருக்கும் போது மூச்சு விட பாருங்களேன், எப்படி நல்லா வயிறு மேல வந்து கீழே இருக்கும், மேல வந்து கீழே இருக்கும். இது நடக்குதா? ஆனா உங்களுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? இப்ப நடக்குதா? நடக்க விடுறோமா? அது செய்யறதே இல்லை. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? மூச்சுக்கள் ஆழமாக உள் விடும்போது மட்டுமே சிறுநீரகம், அதாவது புரதம் அப்படின்ற விஷயம் நல்ல புரதமாக உற்பத்தி ஆகும். அது என்ன செய்யும்? அந்த இருதயம் என்ன செய்யும்? அதுக்கு உண்டான வேலையை செஞ்சு அதை கருவை உயிர்ப்போட வைக்கிறதுக்கு உற்பத்தி பண்ணும், உதவும்.
சரியா? இந்த விஷயம் நடக்காதனாலதான் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே இங்க நடக்குது. ஏன்? அந்த குழந்தை பேரின்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மலம் தான் பிரச்சனை. மலக்குடல், பெருங்குடல் தான் பிரச்சனை. அப்ப இந்த மலம் வந்து சரியா போயிருச்சு, பிரச்சனை இல்ல, நல்ல விதமா இருக்குது அப்படின்னா, இப்ப சில பெண்களுக்கு நீங்க பார்க்கலாம். எப்படின்னா, அதாவது ஓவரியில இருந்து வரக்கூடிய சினை, அந்த முட்டை வந்து என்ன செய்யும்? ஃபெலோப்பியன் டியூப்லயே நின்னுக்கும். கருப்பைக்குள்ள போகாது. கருப்பைக்குள்ள போனா தான் அங்க என்ன செய்யுது? அங்க வந்து கரு அப்படின்றது ஒரு உற்பத்தி ஆகும். அப்ப கருப்பைக்குள்ள போகலைன்னா கரு உற்பத்தி ஆகுமா? ஆகாது. அப்படியும் சில நேரத்துல நடக்குது. கரு நடக்குது. உற்பத்தி நடக்குது. அங்க என்ன நடக்குது? பிலோப்பியன் டியூப்லயே நின்னுக்கிறோம். அப்ப பிலோப்பியன் டியூப்ல கரு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, அவங்க எது பிலோப்பியன் அந்த கரு குழாய், இது வந்து கரு குழாய்ன்னு சொல்லுவோம். கருப்பை வேற, கரு குழாய் வேற. அப்ப கருப்பையில ஒரு குழந்தை தங்குனா, ஒரு கரு தங்குனா அது எப்படி நல்லா வளரும். ஆனா கரு குழாயில தங்குனா, அந்த கரு குழாய் வந்து அதை தாங்கக்கூடிய வலிமை இருக்காது. அப்ப வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. இதுல இது வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது கரு வந்து ஜனித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? இந்த ஓவரியில இருந்து கரு முட்டை வருது இல்லையா? இந்த முட்டை என்ன செய்யுது? இந்த மலக்குடல் பிரச்சனையினால, அதாவது மலம் பிரச்சனையினால, சரியா போகாத விஷயத்தினால, இந்த கரு குழாயிலேயே தங்கிருது. அப்ப கரு குழாயில தங்குச்சுன்னா, அது ரத்த கட்டிகளாக மாறுகிறது அங்க. ஒரு அடைப்பை உண்டு பண்ணுகிறது. அப்ப இந்த கரு குழாயில இந்த ரத்த கட்டிகளாக மாறி, இந்த கரு எங்க போகாது? கருமுட்டை எங்க போகாது? கருப்பைக்குள்ள போகாது. அப்ப அந்த பெண்ணுக்கு மாதாந்திர போக்கு அங்க தடைபடுகிறது. நமக்கு என்ன செய்யணும்? கரு என்ன செய்யணும்? கருமுட்டை சினைப்பையிலிருந்து எங்கணும்? கருக்குழாய் வழியாக வந்து கருப்பையை அடையணும். அப்படி அடைஞ்சா தான் கரு அப்படின்றது உற்பத்தி ஆகும். விந்தணுவோட சேர்ந்து. ஆனா கருக்குழாயிலேயே நின்னுக்கிருச்சு அப்படின்னா என்ன செய்யாது? இங்க வெளியில வராது. அப்ப இங்க கருப்பைக்கு வராம உங்களுக்கு மென்சஸ் நடக்காது. நமக்கு 2 விதமான 2 சைடும் என்னது? சினைப்பை இருக்குது. ஒரு பக்கம் உள்ள சினைப்பையில வலது பக்கத்துல இருந்து 1 மாசமும், இடது பக்கத்துல இருந்து 1 மாசமும் கருமுட்டை வெளியேறும். சரியா? அப்ப ஒவ்வொரு மாசமும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இப்ப சில அந்த பெண்களுக்கு என்ன செய்யுது? 1 மாசம் விட்டு 1 மாசம் வருது. இல்ல 45 நாளுக்கு மேல வருது. இல்ல 50 நாளுக்கு மேல வருது. எனக்கு வந்து 70 நாளைக்கு மேல வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இது என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பக்கத்துல உள்ள கருமுட்டை என்ன செய்யுது? வர்றதில்ல. அங்க இரத்த கட்டிகளாக மாறி நின்னுக்கிறது. ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. சரியா? இப்ப இவங்களுக்கு என்ன மாரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க? என்ன மாரி பண்ணணும்? நம்மளுடைய சுவை மருத்துவத்துல இங்க காரம் அப்படின்ற ஒரு விஷயம் கரைக்கும் அப்படின்ற ஒரு பண்புக்கு இருக்குது. காற்றுன்றது கரைக்கும். சரியா? ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளும் அப்படின்றது. அப்ப பெருங்குடல் அப்படின்றது நம்ம காற்று, அதாவது காரம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெருங்குடல் நல்லா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது, இந்த இடைத்தங்கலை என்ன செய்யுது? தங்கிடுதுல, அந்த தங்குதல வந்து தள்ளி விட்டுரும். அப்ப தள்ளிருச்சுன்னா, கரெக்டான இடத்துக்கு அது போய் சேர்ந்துரும். அது சேர்ந்துருச்சுன்னா, அவங்க திருமணமான பின் என்ன செய்றாங்க? உறவில் ஈடுபடும்போது, அந்த கரு ஜனித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்ப எங்க ஒரு விஷயம் பாத்தீங்களா? இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வேணும்னா, அங்க என்ன வேணும்? பெருங்குடல் அப்படின்ற இந்த காரம், காற்று அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நல்லா இருக்கணும். அது நல்லா இல்லாம, இந்த கரு அப்படின்ற உற்பத்தி அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்ப இதுல இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். என்னது? இந்த கருப்பையை, அதாவது ஆ சிறுநீரகத்தை ஆ எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது? நம்ம மக்கள் இப்ப சாப்பிடுற சாப்பாடுகள் எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது புரத உணவுகள் இப்ப வந்து அதிகமா சாப்பிடுறாங்க. ஏன்னா விளம்பரங்கள் ஜாஸ்தி வருது. ஸோ விளம்பரங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க? தயவு செய்து இந்த உணவை சாப்பிடாதீங்க. பாக்கெட்ல அடைச்சிருக்க உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்திருங்க. இது பூராமே புரதத்தை கெடுத்துருது. சரியா? அந்த புரதத்தை கெட்டுப்போக வைக்கிறது. அந்த கெட்டுப்போன புரதம் உங்களுடைய இருதயத்தையும், சிறுநீரகத்தையும் பாதிக்கிறது. நெறைய ஹார்ட் அட்டாக் வர்றது, சரியா? சிறுநீரக செயலிழப்பு வருது, டயபெட்டிக் வருது. இந்த 3ம் பிளஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேன்சர். இந்த 4 விஷயமும் வர்றது இந்த புரதத்தினால மட்டுமே தான்.
ஸோ நிறையா பருப்பு வகைகள் முந்திரி, பாதாம், பிஸ்தா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 400 வந்து 3 கிலோ பருப்பு தராங்க. விளம்பரம் வந்துட்டு இருக்குது. அப்ப அத பார்த்தோனே, ஆஹா! நம்மலாம் சாப்பிடவே இல்ல சின்ன வயசுல. இப்ப கிடைக்குது. நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுறீங்க. சரியா? சின்ன வயசுல கிடைக்கல. இப்ப 50 வயசுல கிடைக்குது. சரியா? அப்படின்னு சாப்பிடுறீங்க. ஆனா, சின்ன வயசுல நல்லா இருந்தீங்க. இப்ப 50 வயசுல இந்த இந்த உணவை நீங்க சாப்பிடும்போது நல்லா இல்லையே! அத ஏன் திங்க் பண்ண மாட்டேன்றீங்க? சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிடல நீங்க. எப்பயாவது ஒரு தடவ ஒரு பொங்கல் வைக்கும்போது, ஒரு பாயாசம் கிண்டும்போது, ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கும்போது, ஒரு விசேஷத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? இந்த முந்திரி பருப்ப, இல்ல பாதாமோ, பிஸ்தாவோ ஆனா பாதாம், பிஸ்தாலாம் நீங்க அந்த சின்ன வயசுல என் சின்ன வயசுல நான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. முந்திரி மட்டும் தான் தெரியும். அதுவும் இந்த பாயாசம் பண்ற நேரத்துல, ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கிற நேரத்துல, ஒரு கோயில் விசேஷங்கள்ல சர்க்கரை பொங்கல் வைப்போம். அப்ப வந்து முந்திரி பருப்பு போடுவோம், ஏலக்காய் போடுவோம் அப்படின்னு போட்டு சாப்பிடுவோம். இல்லையா? அப்ப எவ்வளவு வரும் அதுல? ஆளுக்கு ஒரு பீஸ் வரும். இல்ல 2 பீஸ் வரும். சின்ன பீஸா இருக்கும். இப்படி கட் பண்ணி போடுவாங்க அத. சரியா? அப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப நம்ம உடல் எப்படி இருந்துச்சு? ஆரோக்கியமா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தோம். ஆனா இப்ப இந்த பொருளை இத ஊற வச்சு சாப்பிடுங்க. இத இவ்வளவு சாப்பிடுங்க. இத வேலை நேரத்துல நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு விளம்பரங்கள் வர வர பார்த்து என்ன செய்றோம்? நம்ம அத சாப்பிடுறோம். ஆனா நல்லா இருக்குமா? திங்க் பண்ணீங்களா? ம். இத சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு நம்ம உடல்ல அவ்வளவு நோய்கள் வந்துருச்சு இப்ப. என்ன நோய்கள் வருது? சிறுநீரக நோய் வருது. இருதய நோய் வருது. மலச்சிக்கல் வருது. முக்கியமா மலச்சிக்கல் வருது. சரி, இவ்வளவு விஷயங்கள் அங்க நடக்குது. நீங்க சாதாரண காய்கறி சாப்பிடும்போது உங்க மலம் எப்படி போகுதுன்னு பாருங்க. நல்லா நான்வெஜ் சாப்பிடும்போது மலம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு நல்லா புரோட்டாவோட சேர்ந்து ஒரு சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடுறோம். நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம். சரியா? அன்னைக்கு மறுநாள் மலம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதற்கு அடுத்த நாளு, சரி இன்னும் 2 நாள் கழிச்சு, நல்ல காய்கறிகளோட சைவ சாப்பாடு நல்லா சாப்பிடுறீங்க. ஒரு 4 காய் வச்சு நல்லா சாப்பிடுறீங்க. அப்ப உங்க மலம் எப்படி போகுதுன்னு பாருங்க. 2க்கும் வித்தியாசம் தெரியும். எந்த மலம் நல்லா போகுது. சரியா? அப்ப எப்ப வந்து உங்க உடல் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நான் அடிக்கடி ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, புரதம் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான். இல்லைன்னு கிடையாது. சரியா? ஒரு நோய்வாய்ப்பட்ட நேரத்துல, சரியா? ஒரு டயரியா போகுது, ஒரு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறோம், ஒரு நீர் சத்து குறைவா இருக்குது அப்படின்ற நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? போய் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்றோம்? ஒரு குளுக்கோஸ் ஏத்துறோம். அந்த குளுக்கோஸ்ன்றது என்னது? அது ஒரு உப்பு சேர்ந்த கலவை. ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலவைய அதுல குளுக்கோஸ் மாரி உள்ள ஏத்துறாங்க. குளுக்கோஸ்னால இனிப்பு தானே அங்க இருக்குது. சரியா? டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நார்மல் சலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து உப்பும், இனிப்பும் சேர்ந்த ஒரு கலவை ஏத்துவாங்க. உடம்புக்கு ஏத்துன உடனே நமக்கு வந்து தெம்பா இருக்கும். ஆஹா! சூப்பரா இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா, இத வந்து நெறைய அடுத்தடுத்த நாளுக்கு ஏத்துட்டே இருக்க முடியுமா? எப்ப உங்களுடைய உடல் வந்து உபாதையில் இருக்கிறதோ, எப்ப உங்களுக்கு டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கோ, எப்ப உங்களால செயல்பட முடியாமல் இருக்கிறதோ, அப்ப மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? அந்த குளுக்கோஸ் ஏத்துறது அப்படின்றத ஏத்துவோம். குளுக்கோஸ் ஏத்தும்போது நல்லா இருந்துச்சுல்ல, அப்ப டெய்லி ஏத்துவோம் அப்படின்னு ஏத்துறோமா? இல்லைல்ல. அப்ப இந்த புரத உணவுகள் மட்டும் டெய்லி அவசியமா? யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த புரத உணவுகள் அவ்வளவு அவசியமா நமக்கு? நம்ம டெய்லி சாப்பிடுறோம். டெய்லி 4 பாதாம் பருப்ப ஊற வச்சு சாப்பிடுங்க. டெய்லி 4 பிஸ்தாவ எடுத்து சாப்பிடுங்க. டெய்லி இந்த பேக்கரி ஐட்டத்த வாங்கி சாப்பிடுங்க. பேக்கரியில அவ்வளவு போட்டிருக்கும். இப்ப உள்ள பிரியாணில பூராமே இந்த புரத பொருட்கள என்ன செய்றாங்க? முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு அரைச்சு ஊத்தி தான் சாப்பிடுறோம். அப்ப டெய்லி புரதம் சாப்பிட்டுட்டே இருக்க இருக்க, ஏற்கனவே அதுல வந்து பிரியாணில இருந்தது மட்டன், சிக்கன் போட்டு புரதமா இருக்கும். எண்ணெய் பலகாரங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுல இந்த புரத பொருள்கள் வேற சேர்த்துட்டு நெறைய சேர்க்கிறோம். அப்ப தேவையில்லாத வந்து புரதத்தை உடலுக்குள்ள தினமும் அத வந்து என்ன செய்றோம்? உள்ள சேர்த்துட்டே இருக்கோம். அப்ப சேர்க்க சேர்க்க என்ன நடக்குது? அதுல 12 மணி பிரியாணி. 12 மணிக்கு நைட்டு 12 மணி. அதாவது எப்ப ஜீரணம் நடக்காதோ, அப்ப நேரத்துல தான் உட்கார்ந்து என்ன செய்றோம்? நம்ம அத சாப்பிடுறோம். சரியா? எந்த வேலையும் செய்யாத நேரத்துல, இந்த மாரி உணவுகள், கடினமான உணவுகள் சாப்பிடும்போது, ஜீரணத்துக்கு கடினமான உணவுகள் சாப்பிடும் பொழுது, அங்க மலம் அப்படின்ற ஒரு பிரச்சனை உள்ள வருது. சரியா? அப்ப அதெல்லாம் எப்ப சாப்பிடணும்?
டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகளா? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா, சில நபர்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா காய்ச்சல் போயிடும். ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த நபர் என்ன செய்வாங்க, எனக்கு பிரியாணி சாப்பிட்டா காய்ச்சல் சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்படி ஆகுதா? ஆகுது. ஏன் ஆகுது அப்படி? அந்த நபருக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுது? நம்ம அதாவது காய்ச்சல்ல இருக்கும்போது வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றோம். சொல்றோமா இல்லையா? சாப்பாடு ஜீரணமாகாது. இந்த நேரத்துல எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா காய்ச்சல் கூடும். உங்களுக்கு காய்ச்சல் குறையாது. நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா, சில நபர்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா என்ன செய்யுது? காய்ச்சல் குறைஞ்சிருது. அவங்க தெம்பாயிடுறாங்க. எப்படி ஆறாங்க? அந்த குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி தான் சொல்லுது. சரியா? அந்த நேரத்துக்கு அந்த உடம்புக்கு அந்த புரதம் தேவைப்படுகிறது. அந்த புரதம் அப்படின்றது இங்க வந்து உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இனிப்புன்னு ஒரு வகை இருந்தாலும் உஷ்ணம் தான். அதாவது இனிப்பு தான் உஷ்ணத்தை கொடுக்கிறது. சரியா? அதை எப்படி பார்க்கலாம்னா, நீங்க வந்து இப்ப குலோப் ஜாமுன் இருக்குது. சரியா? ஒரு ஜிலேபி இருக்குது. அது வந்து நல்லா இனிப்பு தானே? அதை ஒண்ணுக்கு மேல ஒரு 4, 5 சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, குலோப் ஜாமுன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைப்போம். ஒரு திருவிழாவுக்கு, ஒரு தீபாவளிக்கு அப்படின்னு வைக்கிறோமா இல்லையா? வீட்டுல பண்றோம். குலோப் ஜாமுன் பண்றோம். 1, 2 சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. அதே 4, 5 நம்ம வச்சாச்சுல்ல, ஒரு 40 உருண்டை இருக்குது, 50 உருண்டை பண்ணிருக்கோம். அதை யாரு காலி பண்றது? பக்கத்து வீட்டுல கொடுக்கல. நம்ம தான் வச்சிருக்கோம். அப்ப அதை அடிக்கடி சாப்பிடும்போது, அந்த நாள் மறுநாள் என்ன செய்யுது? டயரியா போகுது. கவனிச்சிருக்கீங்களா? ஆனா டயரியா போனா, அந்த டயரியாவை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து குலோப் ஜாமுன் கொடுப்போம். அது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கு இல்லையா? சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டயரியா போகும்போது என்ன பண்ணுவோம்? குலோப் ஜாமுன் சாப்பிட்டா நின்றோம் அப்படின்னு சாப்பிடுவோம். அப்ப அதே 4 குலோப் ஜாமுன் சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆயிருது? டயரியா போகுது. ஆவதும் இனிப்பாலே, அழிவதும் இனிப்பாலே. அதான் திருப்பி. சரியா? இனிப்பை நீங்க எப்ப கையாள தவறுறீங்களோ, அப்ப உடல் என்ன செய்யும்? நோயை உண்டு பண்ணும். சரிங்களா? அப்ப ஒரு நோய்க்கு மருந்தாக அந்த இனிப்பு இருக்கிறது. குலோப் ஜாமுன் இருக்கு. அதே இன்னொரு 2 குலோப் ஜாமுன் சேர்ந்து சாப்பிட்டா அந்த நோயை உண்டாக்குகிறது. அது எங்க உண்டாக்குது? மலக்குடல்ல, பெருங்குடல்ல அந்த நோயை உண்டாக்கிடுது. சரிங்களா? அப்ப இங்கதான் விஷயம். அந்த புரதத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுதான். அப்ப மலக்குடலை சரி செய்யாம நீங்க புரதத்தை கையாள முடியாது. அதாவது எதை கையாள முடியாது? சிறுநீரகத்தை, கருப்பையை, அதாவது விந்துப்பையை நீங்க சரி செய்ய முடியாது. சரிங்களா? அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். மலக்குடலை சரி செய்வதற்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல புரதமும், என்னது, கார உணவுகள், அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளும் சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் அப்படின்றது வராது. மலச்சிக்கல் தீர்ந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும். கரு உற்பத்தி அப்படின்றது நல்லா நடக்கும். சரியா? இப்ப இந்த மலம் போறது வந்து பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குது. அதாவது டயரியா, டிசென்ட்ரியா, லூஸ் மோஷன், அதாவது செமி சாலிடா போறது இப்படி நடந்துட்டே இருக்குது. அப்படி நடந்துட்டே இருக்கும்போது பெருங்குடல்ல உள்ள அந்த மைக்ரோ வில்லைஸ் அந்த நீரை, சத்துக்களை உறிஞ்சாத தன்மையில வந்துடும். அப்ப உறிஞ்சலைன்னா நம்ம உடலுக்கு தேவையான முழுமையான புரதம் கிடைக்காது. அதாவது குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிளைக்கோஜனா மாறதுக்கு உண்டான வேலை நடக்காது. அப்படி நடக்கலைன்னா அது வந்து இம்மெச்சூர்டு குளுக்கோஸா வந்து நிற்கும். அந்த இம்மெச்சூர்டு குளுக்கோஸ் எங்க நிக்குது? நேரா ரத்தத்துல நிற்கும். அந்த இம்மெச்சூர்டு குளுக்கோஸ் எங்க போகாது? நம்ம உடலுக்கு உள்ள போய் தங்குதல் அப்படின்ற, சேமித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க நடக்காது. சரி, நம்ம என்ன செய்றோம்? குப்பையை வீட்டுக்குள்ள வச்சுப்போமா, வெளியில வச்சுப்போமா? வெளியில தானே வச்சிருப்போம். குப்பையை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம்ல. பெட்ரூம்ல குப்பையை வச்சிருப்பீங்களா? குப்பையை தூக்கி வெளில போட்டுருவோம் இல்லையா? அதேதான். அந்த செல் என்ன செய்யுது? அந்த குப்பைய ரத்தத்துல இருந்து வாங்காது உள்ள. அது ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அப்ப இதைதான் நீங்க பார்த்துட்டு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு குளுக்கோஸ் இவ்வளவு இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. சுகர் எனக்கு 250 இருக்கு, 300 இருக்கு, 350 இருக்கு, 400 இருக்குன்னு பாக்குறோம். பாக்குறோமா? அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆயிடுச்சு, நல்லா மோஷன் போயிடுச்சு. அதாவது
மலம் எப்படி போகணுமோ அந்த தன்மையில மலம் நல்லா போயிருச்சு, ஒரே தடவையில போயிருச்சு. எனக்கு மலம் போனா நான் வந்து ஹாப்பியா இருக்கிறேன். அப்பதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அது பாதியில வந்துருச்சு. அதாவது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது மலம் வந்துருச்சு அப்படின்னா, போக முடியலன்னா என்ன செய்யணும்? படபடப்பு இதெல்லாம் வந்துரும். சரியா? அப்ப மலம் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டு, நீங்க மலம் கழிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்பாடா! இப்பதான் திருப்தியா இருக்கு. இப்பதான் திருப்தியா இருக்கு. இப்பதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு மலை சிகரத்தை அடைஞ்சிட்ட மாரி ஒரு உணர்வு. இப்ப உள்ள திருப்தி மாரி எந்த திருப்தியும் கிடையாது. அப்ப இந்த மலம் கழித்தல் அப்படின்றது தான் பேரானந்தம். ஆனந்தம் கிடையாது. இது என்ன ஆனந்தம்? பேரானந்தம். அதாவது நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மலத்தை அதாவது குடலை கழுவி உடலை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குடலை கழுவி உடலை வளர்த்தேன். குடலை கழுவுதல். அதாவது குடல்ல ஒரு சுத்தம் பண்ண பிறகுதான் உடலை என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். ஒரு ஞானம் பெறணும் அப்படின்னா, அங்க என்ன செய்யணும்? குடல் நல்லா இருக்கணும். மலம் நல்லா வெளில போயிரணும். மலம் சுத்தமா இருக்கணும். பெருங்குடல் எப்படியும் சுத்தமா இருக்கணும். அப்ப பெருங்குடலும் மலக்குடலும் சுத்தம் இல்லாம உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம்னா நம்ம என்ன சொல்றோம்? அறிவுன்னு சொல்றோம்ல. அந்த அறிவு கிடையாது. இப்பதான் சொன்னேன். பெருங்குடல் அப்படின்றது பெருமூளைன்னு சொன்னேன். அப்ப இந்த அறிவு நல்லா வளர்க்கணும்னா, அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியா ஒரு ஒரு சொல்ற விஷயத்த கிரகிக்கணும். அத செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன வேணும்? மூளை செயல்படணும். அப்ப இந்த மலக்குடல் சரியில்லைன்னா, மலக்குடல் மந்தமாயிருச்சுன்னா, மூளையும் மந்தமாயிடும். அந்த குழந்தையோட செயல்பாடுகளும் மந்தமாயிடும். அப்ப இந்த மந்த நிலை என்ன வேலை செய்யும் அப்படின்னா, காமத்தை உண்டு பண்ணும். எதை உண்டு பண்ணும்? இனிப்பு அப்படின்றது வந்து என்னது? காமம், ஆசை. சரியா? அந்த காமத்தை உண்டு பண்ணும். அப்ப மலக்குடல் சரியில்லாத நபர்கள் எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களா தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணா பாத்துக்க. மலக்குடல் அதாவது பெருங்குடல் சரியில்லாத நபர்களுக்கு மனம் சரியாக இருக்காது. சரியா? அவங்க ஏதோ ஒரு விதத்துல மனநோயாளியா இருப்பாங்க. அதாவது மனநோயாளி மென்டல் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, ஒரு விஷயத்த முழுசா செயல்படாதது, ஒரு முழுசா கேட்காதது, நம்ம சொல்ற விஷயத்த இதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்றது. சரியா? இவங்க அவசர அவசரமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது. சரியா? நிறைய அவசர அவசரமா அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நல்லா மென்னு முழுங்க மாட்டாங்க. சோ இப்படின்ற விஷயத்துல நிறைய நபர்கள் இப்படி இருக்காங்க. அதாவது மலக்குடல், பெருங்குடல் சரியில்லாத நபர்களுக்கு மனம் என்ன செய்யாது? சரி இருக்காது அங்க. அவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஒருங்கிணைக்க தெரியாது. சரியா? ஒரு விஷயத்தை ஒருங்கிணைக்க தெரியாது. சரியா? அப்ப இங்க ஒருங்கிணைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா, இந்த கரு எப்படி தங்கும்? கரு எப்படி ஒருங்கிணைக்கும்? ஒரு குழந்தை எப்படி வளரும்? ஒரு விஷயம் இந்த 2, 3 விஷயம் சேர்ந்தா தான் ஒரு பொருள் வரும் அப்படின்றதுல, அந்த 2, 3 விஷயமும் தனித்தனியாவே இருக்குதுன்னா, எப்படி வந்து கருவ சரியாகும்? கரு குழந்தையா மாறும். சரியா? அப்ப இங்க விஷயம் தான் நடக்குது. அப்ப இனிப்பை கையாளணும், சரியா வச்சுக்கணும்னா, அதாவது டயபெட்டிக் வரக்கூடாது, சிறுநீரக நோயாளிகள் ஆகக்கூடாது, இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்டா மாறக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? இனிப்பை சரியாக கையாள தெரியணும். அப்ப இனிப்பை சரியா கையாளணும்னா, அங்க மலக்குடலை நீங்க சரி செய்யாம, பெருங்குடலை சரி செய்யாம, எங்க சரி செய்ய முடியாது? இந்த சிறுநீரக அதாவது டயபெட்டிக் பேஷண்டாவோ, நீரிழிவு நோயாளிகளாகவோ, அல்லது சிறுநீரக நோயாளிகளாகவோ, அல்லது கரு உற்பத்தி குறைவான நபர்களாகவோ இருக்கிறது என்ன செய்யாது? மாத்த முடியாது. சரியா? நீங்க எந்த ஐவிஎஃப், ஐஎஃப் எல்லாமே போனாலும் கூட என்ன செய்யாது? இங்க இந்த வேலையை சரி செய்யாம, இங்க குடலை சரி செய்யாம, உங்களுக்கு அங்க முழுமையான ஒரு விஷயம் கிடைக்காது. அப்படியே அந்த குழந்தை கிடைச்சாலும் அது முழுமையா இருக்காது. அவ்வளவுதான். சரியா? ஒரு விஷயத்த நீங்க வச்சிருந்தாலும், செஞ்சாலும், அந்த விஷயம் முழுமை அடையாது. ஒருங்கிணைத்தல் இல்லாத ஒரு விஷயம் என்ன செய்யாது? முழுமை அடையாது. சரியா? முன்னாடி வரும்போது வந்துட்டே இருந்துச்சு. என்னது? உங்களுடைய இனிப்பு அதாவது இனிப்பை தவிருங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன செஞ்சாங்க? அதாவது காரப்பொருளை, அதாவது நார் சத்துள்ள பொருள்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. இப்பதான் ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால வந்து நார்ப்பொருளை சாப்பிடுங்க அப்படின்னு. நார்ப்பொருளை சாப்பிட்டா என்ன செய்யும்? மலம் நல்லா போகும். மலம் நல்லா போயிடுச்சுன்னா என்ன செய்யாது?
அந்த சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வராது. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரியா? இதுல நிறைய இன்னொரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒருங்கிணைத்தல், அந்த உஷ்ணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? உஷ்ணம், நெருப்புன்னு சொன்னோம் இல்லையா? இருதயம். இந்த விஷயம் எல்லாம் தாது உப்புக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வருது. அதாவது தாதுக்கள் குறைவுனால இந்த விஷயம் நடக்குது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம மக்கள் நிறைய இப்ப சாப்பிடுற விஷயத்துல இந்த சிறுதானியங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய இப்ப எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சிறுதானியங்கள்ல அதிகப்படியான தாது உப்புக்கள் இருக்கு. சரியா? அந்த தாது உப்புக்கள் நமக்கு தேவைக்கு தான் எடுக்கணும். அதாவது மருந்து பொருட்கள் மாதிரி தாது உப்புக்கள். சரியா? இப்ப வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா? அதுல சுண்ணாம்பு சேர்க்கிறோம் இல்லையா? சுண்ணாம்பு எவ்வளவு சேர்க்கணும்? தடவை தான் செய்யணும் லேசா. அதுல வச்சு தின்னா என்ன ஆகும்? நாக்கு வாய் வெந்து போகும். அத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த அதிகப்படியான சிறுதானியங்களை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு நடக்குது. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது சாப்பிட்டா நல்லது அப்படின்ற ஒரு வதந்தி மாதிரி போயிட்டு இருக்குது. சரியா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் பெருந்தானியங்கள். அதாவது 120ல இருந்து 150 நாள் உள்ள பயிர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த அந்த விளைவிக்கக்கூடிய அரிசி வகைகளை சாப்பிடணும். நம்ம எந்த அரிசி சாப்பிடுறோம்? நம்ம 50ல இருந்து 60 நாள் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி இதக்கூடிய உணவுகளை என்ன செய்றோம்? நம்ம சாப்பிடுறோம். அதுவும் நல்லா பாலிஷ் பண்ண பட்டை திட்டப்பட்ட வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய அரிசியை நம்ம என்ன செய்றோம்? சாப்பிடுறோம். சரியா? பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்குது. சரியா? அதையெல்லாம் என்ன செய்யுங்க? கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. டெய்லி ஒரே உணவுகள் இல்லாம அதுக்கு அடுத்தடுத்த நாள்களுக்கு அடுத்தடுத்த உணவுகளை சாப்பிடுங்க. டெய்லி இட்லி தோசையே சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்காதீங்க. சரிங்களா? அந்த சுவை என்ன செய்யணும்? மாத்தணும். 6 சுவை ஒண்ணு சொன்னேன். 6 சுவை 6 சுவைக்கு உண்டான உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. சரியா? எல்லாரும் அப்ப நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடலாமா? அப்படின்னு கேக்குறாங்க. 6 சுவை உள்ள அது நெல்லிக்காய்ல 6 சுவையும் உள்ள இருக்கே. ம்? ஔவைக்கு கொடுத்த கனி, நெல்லிக்கனி அப்படின்னு சாப்பிடுறாங்க. அந்த நெல்லிக்கனி என்ன செய்யும்? அதே விஷயம் தான். நெல்லிக்கனில அதிகமான துவர்ப்பு, உப்பு எல்லாமே இருக்குது. சரிங்களா? நெல்லிக்கனி நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு தாது உப்புகளை உள்ள கொடுக்கும். அது அதிகமா கொடுக்கும்போது உங்களுடைய எலும்புகளை பலவீனமாக்கும். சரியா? எலும்புகளை பலவீனப்படுத்தும். அப்ப எலும்பு பலவீனம் ஆச்சுன்னா அதுக்கு உள்ள மஜ்ஜை வந்து என்ன செய்யும்? குறையும். அப்ப மஜ்ஜை குறைஞ்சதுன்னா உங்களுடைய ரத்தம் என்ன செய்யும்? சுண்டீரும். ரத்தம் குறையும். அப்ப அனிமிக் ஆயிருங்க. அதாவது அனிமிக்கு உண்டான மருந்து பொருளாக அது இருக்குது. ஆனா அதை அதிகமா சாப்பிடும்போது நீங்கள் அனிமிக்காக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்குங்க. அதை டெய்லி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் டெய்லி நான் ஜூஸ் போட்டு சாப்பிடுறேன் சார். அப்புறம் எதுக்கு சார் இப்ப வந்தீங்க ஆஸ்பத்திரிக்கு? நல்லா இருக்கணும்ல? நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்ல சத்து, நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. அப்படிதானே சாப்பிட்டீங்க? அப்ப நல்லா இருக்கணும்ல? ஏன் ஆஸ்பத்திரிக்கு வரீங்க? ஒரு நோயின்னு சொல்லிட்டு. அந்த புரிதல் நம்ம கிட்ட இல்ல. அதான் விஷயம். இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் வந்து அப்ப சாப்பிடாம இருந்தோம். நல்லா வேலை செஞ்சோம். நல்லா இருக்கும். இப்ப அதை அதிகமா சாப்பிடுறோம். அதிகமா வேலை செய்ய மாட்டேன்றோம். அதனால இப்ப தொந்தரவா இருக்கு. புரியுதா? கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்ன செய்யணும்ன்றத, யார்கிட்ட கேட்கணும்ன்றத சரியா கேட்டீங்கன்னா, அங்க சரியான பதில் கிடைக்கும். சரியா? உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விஷயமா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். பொதுவான விஷயத்த உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இந்த தொந்தரவுகள் வரும். சரியா? மருத்துவர் சம்பந்தமான கேள்விகள மருத்துவர் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதத்தான் நீங்க கேட்கணும். உங்களுடைய தொந்தரவுகள போயி, மருத்துவர் அல்லாத ஒரு நபர்ட்ட போயி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு டெய்லர்ட்ட போயி கேட்டீங்கன்னா என்ன செய்வாரு? அவருக்கு தெரிஞ்சத சொல்லுவாரு அவரு. அது உங்களுக்கு சரியாகுமா? ஆகாது. அப்ப எப்படி நோய் தீரும்? ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு உடல்வாகு இருக்குது. ஒரு தனித்தனியான ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மைக்கு தகுந்த மாரி உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க இத சாப்பிடணும், இத சாப்பிடக்கூடாது, இத சாப்பிட்டா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பொதுவான ஒரு கருத்து வெளியில ஊடகத்துல வர்றத நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மட்டும் தான். அப்ப அதுல பிளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பெரும்பாலும் மைனஸ் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு உங்க பக்கத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு எனக்கு மலம் போகலைன்னா அந்த அந்த திரிபலா சூர்ணத்த சாப்பிட்டேன்.
நல்லா இருக்குது, நீங்க சாப்பிடுங்க டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அது சரியா இருந்திருக்கும், இல்லைன்னு கிடையாது. நீங்க சாப்பிட்டாலும் சரியா இருக்கும், இல்லைன்னு இல்ல. அது எப்ப இருக்கும்? விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா அங்க வேலை நடக்கும். நீங்க சரி நல்லா போகுதுல, அப்ப டெய்லி ஒரு ஸ்பூனை சாப்பிடுவோம் நைட்டு அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா, அடுத்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள என்ன செய்யும்? கடுமையான மலச்சிக்கல் வரும். மலம் வெளியில போகவே போகாது. அப்படி முக்கி மலம் போகும்போது ரத்தம் வரும். மலவாய் மூடாது. சரியா? சோ இவ்வளவு தொந்தரவுகளையும் இந்த திரிபுலாசுரனை சாப்பிடுறதுனால அனுபவிக்கணுமா? அதை முடிவு பண்ணிக்கோங்க. 2, 3 நாள் சாப்பிட்டா சரியாயிரும். இல்ல மிஞ்சி போனா 1 வாரம் சாப்பிடுங்க, நிப்பாட்டிருங்க அதை. மலம் சரியா போயிடுச்சுன்னா நிப்பாட்டுங்க. அது நல்லா தான் போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னு என்ன செய்யும்? இந்த விஷயங்கள்லாம் வரும். சரியா? அதனால ஒவ்வொரு உடலுக்கும் தனித்தன்மையான ஒரு பண்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நோய்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மருத்துவரை ஆலோசித்து அதை சரி செஞ்சுக்கணும். சரியா? தேவையில்லாத தொந்தரவுகளை மாட்டிக்கிட்டு சிரமப்படாதீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்ப்போம். சிறப்பு. இன்னொரு விஷயம், நாங்க வந்து இங்க இப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த அக்குபஞ்சர் கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜூன் மாசம் வகுப்பு ஆரம்பிக்க போது, டிப்ளமோ மாஸ்டர் டிப்ளமோ வகுப்புகள் ஆரம்பிக்க போது, இங்க எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து உணவு மருத்துவம் தான். 3 வருட படிப்பாக இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படும் நபர்கள் என்ன செய்யலாம்? இந்த கல்வியை கத்துக்குங்க, மருத்துவ கல்வி. சரிங்களா? நன்றி. நாங்க மதுரையில இருந்து பேசிட்டு இருக்கோம். தேவைப்படும் பட்சத்தில் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சிறப்பு. நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சார் தொடர்ச்சி யாரும் கேள்வி கேட்கிற யாரும் இருக்காங்களா? மக்கள் இருக்காங்களா? இல்ல சார், முடிச்சுக்கலாம் சார். பரமேஸ்வரி வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க மூச்சை நல்லா இழுத்து அடி வயிற்றுல விட்டு அப்புறமா மூச்சை வெளியில விட்டு அது குழந்தைங்க சுவாசம் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு யூரின் பிளாடர்ல பிரச்சனை வராதுன்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதாவது புரதன்ற அந்த சக்தி வெளியே போகாம இருக்குமா? அதுக்கு அது பண்றது. ஆமாங்கம்மா. அந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா சிறுநீரகம் நல்லா வலுவடையும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அப்ப சிறுநீரகம் நல்லா வலுவடைஞ்சுன்னா நம்மளுடைய ஜனன உறுப்புகள் சிறப்பா இருக்கும். சரியா? பெண்களுக்கான கருப்பை சினைப்பை நல்லா இருக்கும், ஆண்களுக்கான விதைப்பை இதெல்லாம் இந்துப்பை எல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த புரதம் சம்பந்தம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இந்த புரதம் சம்பந்தமான தொந்தரவுகள் என்ன செய்யாது, வராது உங்களுக்கு. அதனாலதான் மூச்சு பயிற்சியை நல்லா முறையா செய்யுங்க. அடிவயத்து வரைக்கும் மூச்சு விட்டு மூச்சு மேல இழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரி சரி. இப்போ ஏதோ கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? அதை நீங்க தனியா தொடர்பு கொள்ளுங்கம்மா. இப்ப அதெல்லாம் என்ன கேளுங்கம்மா, டைரக்டா இங்க வேண்டாம்மா. என் நம்பர் சரிங்க சரிங்க சரிங்க. நீங்க என்னோட போன் நம்பரை சார்ட்ட வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஐயா கிட்ட கேட்டுக்கிறேன் நான். சரி சரி சரி. ரொம்ப நன்றிங்க. நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. புரிஞ்சுதாமா நான் பேசுனது? புரிஞ்சுதாமா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க. நானும் பிராணாயாமம் எல்லாம் பண்றேன், நாடி சுத்தி பண்றேன், தண்டுவடை சுத்தி எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு இந்த புரதம் அது எனக்கு கொஞ்சம் யூரின்ல லீக் ஆகுது, புரத சக்தி வெளியில போகுது. கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளமா இருக்குது. இப்பதான் ரீசெண்டா தான் எல்லாமே போன ஜூன்ல இருந்தா கொஞ்சம் இதுவாச்சு. அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா உடம்பெல்லாம் ரொம்ப மெலிசாகி ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஆயிடுச்சு. அதனால அதுதான் கேட்டேன். இந்த ஏன்னா மருந்துங்க கொடுத்துருக்குறாங்க, அந்த மாத்திரை டெய்லி போடணும்னு மாத்திரை கொடுத்துருக்காங்க, போடுறேன். எனக்கு அந்த மாத்திரை இல்லாம எனக்கு நல்ல முறையில இந்த இயற்கை முறையில நல்லாகணும் அப்படின்னு தான் என்னுடைய கனவு. உங்க பக்கத்துல அக்குபஞ்சர் யார் இருக்காங்கன்னு பாருங்க, அவங்ககிட்ட போய் அதை கலந்துக்குங்க. சரிங்களா? அவங்க சிறப்பான ஒரு எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க பெங்களூர் இருக்கோங்க. இங்க யாரு இருக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க, இந்த பக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க. சரியா? ஏன்னா இப்ப நிறைய அக்குபஞ்சரிஸ்ட் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க பக்கத்துல இந்தியா பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தேடி பாருங்க, கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கள நீங்க கண்டிப்பா. சரியா? நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதுல. நன்றிகளே நன்றிகளே. நன்றி. பரமேஸ்வரி. ஹலோ பரமேஸ்வரி.
சரிங்க சார், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா சார்? தேங்க்யூ. தேங்க்யூ.